நான் நிறைய கன்சல்டன்சி மீட் பண்ணியிருக்கேன். எல்லா கன்சல்டன்ட்டையும் சொன்ன காமனான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அட்மிஷன் ஈஸியா வாங்கிரலாம். ஃபீஸுமே ரொம்ப கம்மி. விசாவுமே சீக்கிரமா வாங்கிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது எனக்கு. ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா கன்ஃப்யூஸ் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். யார தான் ட்ரஸ்ட் பண்றதுன்னும் தெரியல. எல்லாருமே பேசுறாங்களே தவிர்த்து எந்த ப்ரூஃபுமே காட்டல. நான் ஒரு சில பேர தான் சொல்றேன். எல்லாரையுமே நான் சொல்லல. ஒரு சின்ன தப்பான மிஸ்டேக் நம்ம எடுத்து வச்சாலுமே நம்மளோட பேரண்ட்ஸோட எல்லா சேவிங்ஸுமே முடிஞ்சிருமே அப்படிங்கிறது ரொம்ப கவலையாவுமே கூட இருந்தது. அப்படி இருந்த டைம்ல தான் எனக்கு ஒரு பிளேஸ் தெரிஞ்சது. அந்த பிளேஸ் ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க கிட்ட வந்து நான் பார்த்த 3 விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரன்சி, அடுத்து வந்து கைடன்ஸ், அடுத்து வந்து அவங்க குடுத்த சப்போர்ட் தான். இந்த 3மே அவங்க கிட்டேருந்து நான் அவ்வளோ எதிர்பார்க்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து நம்மள வந்து ப்ரெஷரே பண்ண மாட்டாங்க. நம்மளோட விருப்பத்துக்கு தான் அவங்க வந்து செய்வாங்க, எதா இருந்தாலும். ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஓரியன்டேஷன் ப்ரோகிராம்ல எல்லார் கையிலயுமே ஸ்டெத்தஸ்கோப் குடுத்தாங்க. அந்த ஸ்டெத்தஸ்கோப் வந்து மத்தவங்கள பொறுத்தவரையும் ஒரு சின்ன பொருளா இருந்தா கூட, நம்ம பேரண்ட்ஸ பொறுத்தவரையும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் அப்ராட்ல நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வியர் பண்றத பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேயே வந்து அதுக்கான ப்ரோகிராம் ஒரு ஆடிட்டோரியம்ல கண்டக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்டெத்தஸ்கோப் குடுத்தாங்க. ஸோ அந்த நிமிஷத்துல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். இவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ அப்ராட் அனுப்புறது மட்டும் அவங்க மைண்ட் கிடையாது. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஹோப் குடுத்து, உங்க பசங்கள எங்க பசங்களா பார்த்துப்போங்கிற ஒரு ட்ரஸ்ட்ட வந்து பில்ட் பண்ணாங்க. இது ப்ரமோஷன்க்குலாம் கிடையாது. நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ தான் சொல்றேன். அத நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அது எந்த ஏஜென்சி வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணாங்க. அப்ராட் எம்பிபிஎஸ் அனுப்புற ஏஜென்சி பத்தின ஃபுல் ட்ரூத்த லாங் வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழ குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பின்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்க லைஃப வந்து சேஞ்ச் பண்ற வீடியோவா கூட இருக்கலாம். பிகாஸ் அப்ராட்ல அவ்ளோ ஸ்கேம்ஸ் நடக்குது. அவ்ளோ ட்ராப்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்க செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ செக் பண்ணுங்க.